வணக்கம் மாணவர்களே. இன்று மற்றொரு குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கணக்கீட்டு பாடத்தில் தரம் 12க்கான தேர்ச்சி மட்டம் 9 நிறைவில் பதிவிலிருந்து எவ்வாறு நாங்கள் பூரணமாக ஒரு வருமான கூட்டையின் நிதிநிலைமை கூட்டையும் தயாரிக்கலாம் என்பதை பற்றின விளக்கமான ஒரு கல்வியினை நாங்கள் இன்று கேட்போம். தேர்ச்சி மட்டம் 9 தரம் 12 கூறப்படுவது நிறைவில் பதிவுகள். மாணவர்களே, இது நாங்கள் நிறைவில் பதிவுகளில் நாங்கள் முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு பூரணத்துவம் அடையாத கணக்கேடுகளிலிருந்து எவ்வாறு நீங்கள் நிதி கூட்டுக்களை தயாரிக்கலாம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னே இதை பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். அதாவது எப்படியா நிறைவில் பதிவுகளை விளங்கி ஏன் ஒரு நிறுவனமானது நிறைவில் பதிவுகளை பேணுகின்றது, என்ன காரணம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அடுத்தது ரெண்டாவது முக்கியமாக அந்த நிறைவில் பதிவுகளை நீங்கள் இரட்டை பதிவுக்கு மாற்றி ஒரு பூரணமான நிதி கூட்டுக்களை, அதாவது வருமான கூட்டையும் ஒரு ஐந்தொகையையும் நீங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த பாடம் உங்களை வழிநடத்தி செல்லும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் பார்க்க போகிறது இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸும் இருக்குது. Explain the incomplete records and presented the reason for it and how you can prepare the single entry incomplete records to make it double entry and prepare the final accounts, that means financial statement. இந்த லேர்னிங் அவுட்கமும் இது ஏற்கனவே கூறப்பட்டதுடன் தொடர்பட்டதாகத்தான் இருக்கின்றது. இங்கு மாணவர்களே, நீங்கள் ஒரு நிறைவில் பதிவுகளை ஏன் ஒரு நிறுவனம் பேணுகின்றது, எந்த காரணத்தினால் அந்த நிறைவில் பதிவுகளை பேணுகின்றது என்பதையும், மற்றும் இந்த நிறைவில் பதிவுகளை இரட்டை பதிவுக்கு என்ன விதமாக மாற்றுவது என்பது பற்றியும் நீங்கள் தெளிவாக அறியக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு மாற்றப்பட்ட இரட்டை பதிவுகளிலிருந்து ஒரு பூரணத்துவமான ஒரு நிதி கூட்டுகளை நீங்கள் தயாரிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை பற்றி நாங்கள் இதுக்கு பார்க்க போகின்றோம். இப்போ இதற்குரிய காரணங்களை நாங்கள் நோக்கும் போது, முதலாவது நிறைவில் பதிவுகள் என்றால் என்ன என்பதை பற்றி நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு நிறுவனம் இரட்டை பதிவு தத்துவத்தின் அடிப்படையில் கணக்கு பேணும் போது ஒரு வரவு பதிவுக்கு ஒரு செலவு பதிவு காணப்படும். ஒரு வரவு பதிவுக்கு ஒரு செலவு பதிவு காணப்படும். இரட்டை பதிவு தத்துவத்தின் அடிப்படையில் கணக்குகளை பேணப்படும். ஆனால் அவ்வாறு இரட்டை பதிவு தத்துவத்தின் அடிப்படையில் கணக்கு பேணாத ஒரு நிறுவனங்களை நாங்கள் பேணாத பொழுது அது நிறைவில் பதிவுகளை பேணும் நிறுவனங்கள் என்று நாங்கள் சொல்லலாமே. அந்த நிறுவனங்களில் இரட்டை பதிவு இல்லை. எனவே அவைகள் ஏதோ ஒரு குறிப்புகளை ஒரு சில நோட்களை ஒரு சில குறித்து வைத்துக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு தான் கணக்கு செய்கிறார்கள். அதனால தான் நாங்கள் அந்த நிறுவனங்களை இரட்டை பதிவு முறையில் கணக்குகளை பேணாத நிறுவனங்கள் என்று கூறிப்பிடிக்கின்றோம். மேலும் இந்த இரட்டை பதிவு முறையில் கணக்குகளை பேணும் நிறுவனங்கள் சில குறிப்பு, நான் ஏற்கனவே சொல்லப்பட்டபடி சில வருமானங்கள் வந்தால் ஒரு பதிவு, செலவு வந்தால் ஒரு பதிவு, ஒரு செலவுகள் நடந்தால் ஒரு பதிவு, மூலதனம் வந்தால் ஒரு பதிவு, சில பொறுப்புகளை வந்தால் எல்லாம் ஒரு சின்ன சின்ன பதிவு, சில நேரம் ஒரு சின்ன காசு கணக்கு தொகுப்பை தான் வைத்திருப்பினாங்க. அது கணக்குன்னு சொல்லிடாது சில மீதிகளை தங்களோட புத்தகங்களே நோட் பண்ணி வைத்திருப்பார்கள். இதைத்தான் நாங்கள் என்னென்றால் இந்த நிறைவில் பதிவு என்றால் என்ன என்பதற்குரிய விளக்கமாக இருக்கின்றது. அப்போ இது முக்கியமாக இந்த நிறைவில் பதிவுகளை பேணும் நிறுவனங்களை நாங்கள் அறிந்து கொள்வோம் என்றால் அவை பெரும்பாலும் சிறிய நிறுவனங்களாகத்தான் காணப்படுகின்றன. சிறிய நிறுவனங்கள் தமக்கு சிறிய நிறுவனங்கள் ஒற்றைப்பதிவு முறையில் சில நிறுவனங்கள் கணக்க பேணுகின்றன. இதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன காரணமாக இருக்கு? அந்த காரணங்களை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது மாணவர்களே, ஒன்று, அந்த நிறுவனத்தின் உரிமையாளருக்கு கணக்கியல் தொடர்பான ஒரு பூரண அறிவு இல்லை. அதனாலே அவர் ஒரு நோட் புக்கில் நோட் பண்ணி வைப்பார் சில பதிவுகள், இது நடந்தது என்று. ஆனால் அவருக்கு அது கணக்கியல் தொடர்பான பூரண அறிவு இல்லை. அப்படி காணப்படும் பொழுது அவர் கணக்கறி அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் யோசிக்கலாம், சரி கணக்கியல் தொடர்பான பூரண அறிவில்லை, அவர் இன்னொரு ஆளை ஒரு கணக்காளரை ஏன் வேலைக்கு அமர்த்த முடியாது? அதுதான் ஒரு கேள்விதான். ஆனால் கணக்காளரை ஏன் அவருக்கு வேலைக்கு அமர்த்த முடியாது? அந்த கணக்காளரை அந்த நிறுவனம் வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்றால் அந்த நிறுவனம் அவருக்கு அந்த கணக்காளருக்கு கூடிய அளவு சம்பளத்தை கொடுக்க வேண்டும். சில அந்த சம்பளத்தை கொடுக்கறதுக்கு அளவுக்கான வருமானங்கள் அந்த குறிக்கப்பட்ட நிறுவனத்தில் காணப்படாமல் இருக்கலாம்.
இதனால் அவர்கள் அந்த குறிப்பிட்ட கணக்காளர் ஒருவரை வேலைக்கு அமர்த்தாமல் இருக்கலாம். அடுத்து நாங்கள் சொல்ல போனால் சில வணிக உரிமையாளர்கள் கணக்குகளை பேண விரும்பாமல், ஏனெனில் இரட்டைப்பதிவு முறையில் பேணுவதை விட நிறைவில் பதிவுகளை பேணுவது இலகுவானதுன்னு அவன் நினைக்கிறான். இரட்டை பதிவில் பேணிக்க ஒரு வரவு பதிவுக்கு ஒரு செலவு பதிவு, அப்போ அதை பேருந்து டி அக்கௌண்ட்டில் போடணும், முதல் நாட்குறிப்பு ஓடணும், டி அக்கௌண்ட்டில் போடணும், அதை பேருந்து கணக்குக்கு மாற்றணும் செய்யணும். அப்போ அவர்கள் போய் பண்ணுறார்கள், அது அவர்கள் நினைக்கின்றார்கள் அது அளவுக்கு அதிகமான ஈடுகளை பேண வேண்டும், இது ஒரு தேவையில்லாத வேலை என்ற சில சமயம் நிற்கக்கூடும். அதில் விட இந்த குறிப்புகளை போட்டு வச்சா அந்த குறிப்புகளில் இருந்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று அவர்கள் மனதுக்குள் நினைப்பதனாலும் இவர்கள் இரட்டைப்பதிவு முறையில் கணக்குகளை பேணுவதற்கு பின்னிக்கின்றார்கள் என்று நாங்கள் சொல்லலாம். நிறைவில் பதிவுகளை நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு போடுவோம். இந்த நிறைவில் பதிவுகளை நாங்கள் கணக்குகளை செய்யும் பொழுது சில வரையறைகள் காணப்படுவதை நாங்கள் அணிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த வரையறைகள் என்னன்றதை நாங்கள் நோக்கும் பொழுது இங்கே மாணவர்களை இங்கே நிறைவில் பதிவு முறையில் கணக்குகளை பேணுவது இலகுவாக இருந்தாலும் அது ஒரு இலகுவான முறை அல்ல. இது கணக்கில் நாங்கள் பேணலாம், அது நோட்டு கணக்கில் பேணுறது ஒரு குறிப்புகளை எடுத்து வைப்பது இலகுவான நினைக்கலாம். ஆனால் அது அந்த முறையானது ஒரு ஒழுங்கான முறை அல்ல. ஏன் என்பதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு இந்த வரையறை முடியும் பொழுது சொல்லுகிறேன். அடுத்த நிறைவில் பதிவில் பரீட்சை மீது தயாரிக்கப்படுகிறது. அந்த பரீட்சை மீது அங்கே தயாரிக்கப்படாமல் இருப்பதனால் அது இந்த கணக்குகளின் சரியான தன்மையினை உறுதிப்படுத்த முடியாதுள்ள. இந்த கணக்கு எந்த அளவு சரி, இது போல் என்ன இங்கே நடக்குது ஏன்னா இங்கே ஒரு குறிப்புகள் தானே காணப்படும். அப்போ அது சரியான தன்மையினை உறுதிப்படுத்த முடியாமல். அடுத்தது நிறைவில் பதிவுள்ள கணக்குகளை பேணப்பட்டால் வியாபாரத்தின் சரியான பெறுவேட்டினை, அதில் முக்கியமாக மாணவர்களே இதை நாங்கள் சொல்ல போனால் இதில் பெறுபேறு சரி வியாபாரத்தின் சரியான பெறுபேட்டினை அறிந்து கொள்ள முடியாது. ஏன் ஒரு வியாபாரம் நடத்தும் பொழுது அந்த வியாபாரி தன்னால் இடப்பட்ட மூலதனத்துக்கு என்ன விதமான வருவாய் வருகிறதுன்றது அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அல்லது அந்த பெறுபேறு தான் இவ்வளவு மூலதனத்தை விட்டு அவர் தன் முயற்சியை போட்டு செய்கிறார், அப்போ அதில் அவருக்கு லாபம் பெறுகிறதா நட்டம் பெறுகிறான்றது நிலைமையை அவர் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் எந்த ஒரு நிறுவனமும் தங்களோட வியாபார நடவடிக்கை வருது அந்த பெறுபேறு அந்த சரியான பெறுபேற்றினை அறிந்து கொள்ள முடியாது. அடுத்தது நாங்கள் சொல்லிக்க நிறைவில் பதிவுகளை பேணாத நிறுவனங்கள் வங்கி போன்ற நிதி நிறுவனங்கள் என்ற ஏனைய நிறுவனங்களிடமிருந்து தமக்கு தேவையான ஒரு நிதி தேவைப்பட்டால் போய் லோனை போய் எடுக்கலாம், தங்களுக்கு தேவையான கடன் வசதியினை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. அடுத்தது நாங்கள் சொல்லப்போனால் அந்த குறிக்கப்பட்ட நிறுவனங்கள் ஒற்றைப்பதிவு அடிப்படையில் நிறைவில் பதிவு அடிப்படையில் கணக்குகளை பேணுகின்ற நிறுவனங்கள் சத்தியமே ஒரு தீயழிவு ஒரு நட்டம் ஏதும் ஏற்பட்டால் அவர்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போய் அங்கே காப்புறுதி இழப்பீட்டை பெற முடியாத இடத்துல காப்புறுதி செய்திருப்பார்கள், ஆனால் இழப்பீட்டை அவர்களுக்கு பெற முடியாமல் காணப்படும். அடுத்தது வருமான தேவை திணைக்களத்துக்கு வரியார விடுவதற்கு பொறுப்பாக இருக்க வருமான தேவை திணைக்களத்துக்கு கொடுக்க அவர்கள் சரியான முறையிலே தமது கணக்குகளை சமர்ப்பிக்க முடியாத ஒரு தன்மை காணப்படும். ஆகவே மாணவர்களே இப்போ நாங்கள் இந்த நிறைவில் பதிவுகளில் இவ்வாறான வரையறைகள் காணப்படுகின்றன. இவ்வாறான வரையறைகளுக்கு நீங்கள் என்ன காரணம் இருக்கிறீர்கள்? இப்போ நான் இதுக்கு ஒரு சாராம்சத்தை சொல்லுகிறேன், முக்கியமான விடயத்தை சொல்லுகிறேன். என்னென்றால் இப்போ பாருங்க, நாங்கள் சாதாரணமாக ஒரு ஆளுக்கு நாங்கள் கடன் கொடுத்துருந்தா அல்லது ஒரு ஆளிடமிருந்து கடன் பெற்றிருந்தால் அதை நிறுவனங்களோ ஏதோ இலகுவாக மனிதர்கள் நினைவு கூற முடியும். அதே சமயம் நாளாந்த நடக்கிற வியாபார நடவடிக்கைகளை சில வருமானங்கள் பெறப்பட்டிருக்கலாம், அதனை நாங்கள் நடைமுறையில் மறந்து விடுவோம். ஆகவேதான் இந்த நிறைவில் பதிவுகள் ஒரு குறிப்பு வடிவில் அதுகளில் காணப்படுவதனால அதில் இந்த வரையறைகள் அதில் காணப்படுகின்றது. இந்த வரையறைகளால் தான் இந்த நிறைவில் பதிவுகளை நாங்கள் ஒரு பூரணத்துவமான கணக்காக மாற்ற வேண்டும் என்ற இரட்டைப்பதிவுக்கு மாற்ற வேண்டும். இரட்டைப்பதிவுக்கு மாற்றி அதில் இருந்துதான் நாங்கள் வருமான கூட்டையும் நிதி நிலைமை கூட்டையும் தயாரிக்க முடியும். அவ்வாறு செய்வதன் மூலம் முக்கியமாக அந்த வியாபார நிறுவனத்தின்
ஆண்டுக்கான பெறுபேற்றினையும் லாபமோ அல்லது நட்டம் இழைக்கின்றது என்பதையும் அந்த நிறுவனத்திலே எவ்வாறு நிதி நிலைமைகள் காணப்படுகின்றது என்பதையும் சொத்துக்கள் பொறுப்புகள் பற்றிய விவரங்களையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கு. இதைத்தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. பல்வேறுபட்ட வரையறைகள் நிறைவேற்பதில் காணப்படுவதனால் இக்குறிக்கப்பட்ட நிறுவனங்களின் பெறுபாட்டினை அறிந்து கொள்வதற்கு நிறுவனத்தின் நிதி நிலைமையினை சரியான முறையில் அறிந்து கொள்வதற்கும் நிறைவில் பதிவுகளை இரட்டை பதிவுக்கு மாற்றி லாப நட்ட கணக்கையும் அதாவது வருமான கூட்டையும் நிதி நிலைமை கூட்டையும் தயாரிக்க வேண்டும். இதற்குரிய விளக்கத்தை தான் நான் முதலில் சொன்னேன். அடுத்து இந்த பூரணப்படுத்தப்படாத தகவலிலிருந்து இரட்டை பதிவு முறையில் கணக்குகளை தயாரித்து நிதி நிலைமைகளை அறிந்து கொள்வதற்கு பின்வரும் முறைகள் பின்பற்றப்படுகின்றன. ஒன்று தேறிய சொத்து முறை, அதனை நாங்கள் சொல்லலாம் கணக்கீட்டு சமன்பாட்டு முறை. அடுத்தது இரட்டை பதிவுக்கு மாற்றி நிதி கூட்டுகளை தயாரித்தல். உங்கள் எல்லோருக்கும் கணக்கீட்டு சமன்பாடு என்பது நாங்கள் இப்போ முதலாவது முறையினை முதல் பார்த்துவிட்டு அடுத்தது நாங்கள் ரெண்டாவது முறைக்கு நாங்கள் போவோம். உங்களுக்கு மாணவர்களே தெளிவாக தெரியும் தேறிய சொத்து முறை கணக்கீட்டு சமன்பாடு. 2 நிதியாண்டுக்கு இடையில் உரிமையாளர் ஏற்படும் மாற்றத்தை பின்வருவன நிகழாத பட்சத்தில் லாபமாக அல்லது நட்டமாக கருதப்படும். 2 நிதியாண்டுக்கு இடையில் அந்த குறிக்கப்பட்ட நிறுவனத்திலே பின்வருவன நிகழாத பட்சத்தில் அந்த பின்வருவன என்ன? அந்த உரிமையாளரினால் முதலாவது அந்த உரிமையாளரினால் மேலதிகமான காசு அல்லது வேறு வளங்கள் உரிமையாளரினால் வியாபாரத்தில் ஈடுபடுத்தப்படாவிட்டால், மேலதிகமான காசு அல்லது வேறு வளங்கள் அதாவது மூலதனமாக அந்த மேலதிக மூலதனம் அந்த வியாபார நிறுவனத்தில் ஈடுபடுத்தப்படாவிட்டால், அடுத்த சந்தர்ப்பமானது அந்த உரிமையாளர் தனது சொந்த தேவைக்காக ஏதோ ஒரு பொருட்களையோ இல்லை பற்றுக்களை மேற்கொள்ளாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில், பற்றுக்களை மேற்கொண்டாலும் அது உரிமையாண்மை பற்றுக்களை மேற்கொள்ளும் பொழுது உரிமையாண்மையில் குறைவு ஏற்படுத்தும். உரிமையாளரினால் வணிகத்திலிருந்து தனது சொந்த தேவைக்காக காசாகவோ அல்லது பொருளாகவோ பெற்றாத விடத்து. ஆகவே அந்த குறிக்கப்பட்ட நிறுவனத்தில் உரிமையாண்மையில் ஏற்படும் மாற்றம் இந்த 2 வகையான நடவடிக்கையாலும் ஏற்படாது விட்டால், அதாவது அந்த உரிமையாளர் மேலதிகமான மூலதனத்தை அந்த நிறுவனத்தில் ஈடுபடுத்தப்படாவிட்டாலும் அதே சமயம் அவர்கள் அந்த உரிமையாளர் மேலதிக மூலதனம் பொதுவாக உரிமையாண்மை கூடும், காசு கூடும், பொருள் உரிமையாண்மையும் கூடும். அதே சமயம் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தில் இருந்து அந்த உரிமையாளர் ஏதாவது பொருளை பற்றி இருந்தால் இங்கும் நாங்கள் பார்க்கலாம் அந்த சொத்து குறையும். பொருள் பெற்றாக இருந்தால் இருப்பில் குறையும், காசு பெற்றாக இருந்தால் காசில் குறையும். ஆகவே சொத்தில் குறைவையும் உரிமையாண்மையிலும் குறைவை ஏற்படுத்தும். ஆகவே இங்கே நாங்கள் முக்கியமாக கருத வேண்டியது என்னென்றால் மாணவர்களே, இந்த கணக்கீட்டு சமன்பாட்டு முறையிலே நாங்கள் செய்யும் பொழுது அந்த உரிமையாண்மையில் ஏற்படும் மாற்றம், உரிமையாண்மை அந்த நிறுவனத்தின் உரிமையாண்மையில் ஏற்படும் மாற்றமானது இந்த மேலதிக மூலதனத்தினாலேயோ அல்லது உரிமையாளர்கிட்ட மேலதிக மூலதனத்தினாலேயோ அது காசு மேலதிக அந்த உரிமையாளர்கிட்ட பெற்றாலேயோ ஏற்படாது விடும் சந்தர்ப்பத்தில் அந்த நிறுவனத்தின் உரிமையாண்மையில் ஏற்படும் அதிகரிப்பை நாங்கள் ஆண்டுக்கான லாபம் என்றும், அதே சமயம் அந்த நிறுவனத்தின் சில சமயம் உரிமையாண்மை குறையும் என்றால் அதனை நாங்கள் ஆண்டுக்கான நட்டம் என்று சொல்லுவோம். அங்கே இந்த 2 விடயங்களையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த 2 அந்த சந்தர்ப்பம் ஏற்படவில்லை. ஆகவே கணக்கீட்டு சமன்பாட்டை அடிப்படையாக கொண்டு நாங்கள் செய்யும் பொழுது இதனை நாங்கள் இன்னும் மிகவும் தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கு. அதனை நாங்கள் அடுத்த கணக்கில் உதாரணத்தின் மூலம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. பாருங்க மாணவர்களே, உரிமையாண்மையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகள். இதில் நீங்களே ஒரு தெளிவான விளக்கத்தை மாணவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த உரிமையாண்மையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற காரணிகள் இம்முறை நிறுவனத்தின் உரிமையாண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணிகளாக பின்வருவன காணப்படுகின்றன.
நான் முதலே உங்களுக்கு சொல்லி போட்டேன், எல்லாத்தையும் விளங்கப்படுத்திட்டேன். இப்போ அதில் பொயின்ஸாக நான் இதில் சொல்லுகிறேன். ஒன்று, உரிமையாளரினால் ஈடுபடுத்தப்படும் மேலதிக மூலதனம். மேலதிக மூலதனத்தை உரிமையாளர் அந்த நிறுவனத்தில் ஈடுபடுத்தும் பொழுது காசு வருகிறது, அல்லது ஏதாவது சொத்தாக ஈடுபடுத்தும் பொழுது சொத்து அந்த நிறுவனத்துக்கு வருகிறது, சொத்து அதிகரிக்கும். அதே சமயம் உரிமையாண்மையும் அதிகரிப்பதை நாங்கள் காணலாம். அடுத்தது உரிமையாளரினால் மேற்கொள்ளப்படும் பெற்று. உரிமையாளர் தனது சொந்த தேவைக்காக அந்த நிறுவனத்தில் மேற்கொள்ளும் பெற்று சொத்திலே குறைவை ஏற்படுத்தி, அது பொருள் பெற்றாகவோ காசு பெற்றாகவோ இருக்கலாம், அது சொத்திலே குறைவை ஏற்படுத்தி உரிமையாண்மையிலும் குறைவை ஏற்படுத்தும். அடுத்த காரணியாக நாங்கள் சொல்லலாம், நிறுவனத்தினால் உழைக்கப்படும் வருமானங்கள். நிறுவனத்தினால் உழைக்கப்படும் வருமானங்கள் என்று சொல்லும் பொழுது, அந்த நிறுவனம் வருமானம் உழைத்தால் என்ன நடக்கும்? காசாக நிறுவனத்துக்கு பணம் வரும், காசு கணக்கு வரும், சொத்து அதிகரிக்கும். அதே சமயம் அந்த சொத்து அதிகரிக்கும் பொழுது அது உரிமையாளருடைய உரிமையாண்மையும் அதிகரிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அதே சமயம் அந்த நிறுவனத்தில் ஏற்படும் வியாபார செலவுகளை நாங்கள் சொல்லும் பொழுது, அந்த நிறுவனத்தில் இருந்து காசு போகின்றது, செலவுகள், காசு வெளியேறும் பொழுது அது உரிமையாண்மையில குறைவை ஏற்படுத்தும். காசிலும் சொத்திலும் குறையுது, உரிமையாண்மையிலும் குறையுது. ஆகவே மாணவர்களே, இந்த 4 காரணிகளும் உரிமையாண்மையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகளாக காணப்படுகின்றன. ஆனால் இங்கு நாங்கள் மிகவும் தெளிவாக நாங்கள் பார்க்க போயிட வேண்டிய விடயம் என்னவென்றால், இங்கு இந்த மேலதிக மூலதனமோ அல்லது பெற்றால் மேற்கொள்ளப்படும் பெற்றோ அந்த உரிமையாளர் வியாபார நடவடிக்கையால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல, செயற்பாட்டு நடவடிக்கையால் ஏற்படுத்தப்பட்டதல்ல. உரிமையாளர் தன்னிட காசை போடுற, அதே சமயம் அந்த நிறுவனத்திலிருந்து தனக்கு தேவையான பொருளை பெற்றுற. ஆனால் மற்ற இரு விடயங்களுமான நிறுவனத்தினால் உழைக்கப்படும் வருமானங்கள், அடுத்தது நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்படும் செலவுகள். நிறுவனத்தால் உழைக்கப்படும் வருமானங்களும் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்படும் செலவுகளும் அந்த நிறுவனம், அந்த குறிக்கப்பட்ட அந்த சின்ன வியாபார நிறுவனம் தன் செயற்பாட்டு நடவடிக்கையினால் ஏற்படுத்தப்பட்டது. ஆகவே மாணவர்களே, இந்த ஆண்டுக்கான லாபத்திலே தீர்மானிக்கின்ற காரணியாக நாங்கள் நிறுவனத்தினால் உழைக்கப்படும் வருமானங்களையும் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்படும் செலவுகளையும் தான் கொள்ள வேண்டும். மற்ற இரு விடயங்களும் உரிமையாண்மையினால் தாக்கத்தை ஏற்படுது. எந்த மற்ற இரு விடயங்களும் மாணவர்களே சொல்லுங்க பாப்போம். அதாவது அந்த உரிமையாளரால் போடப்பட்ட மேலதிக மூலதனமும் உரிமையாளரால் மேற்கொள்ளப்பட்ட பெற்றும், இது ரெண்டும் உரிமையாண்மையில தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் அது அந்த நிறுவனத்தின் வியாபார நடவடிக்கையினால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. ஆகவே இங்கு நீங்கள் தெளிவாக விளக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உரிமையாண்மையில இந்த 4 காரணிகளும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த 4 காரணிகளில் உரிமையாண்மையினர் வியாபார நடவடிக்கையினால் தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகள் உழைக்கப்படும் வருமானங்கள், மேற்கொள்ளப்படும் செலவுகள். ஆனால் வியாபார நடவடிக்கை அல்லாமல் உரிமையாளரின் நடவடிக்கையினால் மேலதிக மூலதனமோ பெற்றோ அதான தாக்கத்தை ஏற்படுத்த காரணிகள், அதனை நாங்கள் வியாபார நடவடிக்கையினால் ஏற்பட்ட காரணிகள், வியாபார செயற்பாட்டு நடவடிக்கையால் ஏற்பட்டப்பட்டது என்று கருத முடியாது. வியாபார செயற்பாட்டு நடவடிக்கையினால் நிறுவனத்தின் லாபத்தில் பெறுபாட்டில் ஏற்படும் மாற்றம் இந்த இரு காரணிகளாலும் தான் ஏற்படுகின்றது. நிறுவனத்தினால் புறப்படும் வருமானங்களும் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்படும் செலவுகளும். இது உங்களுக்கு நாங்கள் இப்போ கணக்கீட்டு சமன்பாட்டுக்கு முறையில் நாங்கள் கணக்குகளை செய்வதை பார்க்க முன்னம் இதை உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு கூறிவிட்டேன். இதனை நாங்கள் இப்பொழுது ஒரு உதாரணத்தின் மூலம் விளங்கிக் கொள்ளலாம்.
உங்கள் எல்லோருக்கும் கணக்கீட்டு சமன்பாடு தெளிவாக தெரியும். நீங்கள் ஓஎல்ல படித்திருந்தால் அங்கேயே உங்களுக்கு இந்த கணக்கீட்டு சமன்பாடு ஆரம்பிக்கப்படுகின்றது. பின்பு தரம் 12 அடிப்படையிலே இது வருகின்றது. ஆகவே இந்த கணக்கீட்டு சமன்பாடு என்றால் என்ன? இந்த கணக்கீட்டு சமன்பாட்டை அடிப்படையாக வைத்துத்தான் நாங்கள் அந்த லாபம், அந்த குறிக்கப்பட்ட நிறுவனமானது ஆண்டுக்கான லாபத்தினை உடைத்ததா அல்லது நட்டத்தை உடைத்ததா என்பதை தெளிவுபடுத்த முடியும். சும்மா நாங்கள் தெளிவில்லாமல் ஆரம்ப மூலதனத்துக்கும் இறுதி மூலத்திற்கும் இடையிலான வித்தியாசம் ஆண்டுக்கான லாபம் என்று எடுக்க இயலாது. ஏன் உங்களுக்கு நான் அந்த வியாபாரத்தின் உரிமையாண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற காரணிகள் 4 என்று ஏற்கனவே கூறிவிட்டேன். அதில் எது வியாபார நடவடிக்கையினால் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது, உரிமையாளர்கிட்ட நடவடிக்கையால் இது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த காரணிகள் உரிமையாளர்கிட்ட நடவடிக்கையால் தாக்கத்தை ஏற்படுத்துகிற காரணி நாங்கள் அதை என்னென்று சொல்ல முடியாது, வியாபார நடவடிக்கையினால் ஏற்படும் தாக்கம் என்று சொல்ல முடியாது. ஆகவே கணக்கீட்டு சமன்பாடு என்ன? கணக்கீடு சொத்துக்கள் சமன். அந்த நிறுவனத்தில் காணப்படுற எல்லா சொத்துக்களையும் நான் இங்கே பொதுவாக சொல்லிட்டு இத்தனை வகையான சொத்துக்கள் காணப்படும். நடைமுறை அல்லா சொத்து, நடைமுறை சொத்து, அதுதான் சொத்துக்கள். சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் சக உரிமையாண்மை. அப்போ இங்கே பாருங்கள், ஒரு உதாரணத்தில் சொத்துக்களாக எவ்வளவு இந்த நிறுவனம், இந்த உதாரணத்தின்படி நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. இந்த நிறுவனத்தில் காணப்படுற சொத்துக்கள் எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய் இருக்கு. அது எதன் பிரதிபலிப்பாக ஏற்பட்டதென்றால் இந்த பொறுப்புகள் 30,000 இந்த உரிமையாண்மை 70,000 ரூபாயையும் கூட்டும் பொழுது எங்களுக்கு வருகின்றது. பொறுப்புகளையும் நாங்கள் தெளிவாக உங்களுக்கு தெரியும், நடைமுறை பொறுப்பு, நடைமுறை அல்லா பொறுப்பு. உரிமையாண்மை என்றது உங்களுக்கு தெரியும், உரிமையாளரால் போடப்பட்ட மூலதனம், அந்த நிறுவனம் உழைத்த லாபம் உரிமையாளருக்கு உரியமையாக இருக்கிறது. அதனை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். ஆகவே கணக்கீட்டு சமன்பாடு சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் சக உரிமையாண்மை. இந்த குறிக்கப்பட்ட நிறுவனத்தில் காணப்படும் சொத்தாக 1 லட்சம் ரூபாவும் பொறுப்புகள் 30,000 ரூபாவும் உரிமையாண்மை 70,000 ரூபாவும் காணப்படுகின்றது. ஆகவே இப்பொழுது இந்த நிறுவனத்தில் என்ன நடக்கின்ற மாணவர்களே, 2 விதமான வியாபார நடவடிக்கைகள் நடைபெறுகின்றது. அதாவது ஒன்று பெற்ற வாடகை 20,000 ரூபாய், அடுத்துடன் செலுத்திய மின்சாரம் 5,000 ரூபாய். இந்த பெற்ற வாடகை என்றது என்ன? உங்கள் எல்லோருக்கும் நல்ல தெளிவாக தெரியும். பெற்ற வாடகை என்றது நிறுவனத்துக்கு கிடைத்த வருமானம். அதே சமயம் செலுத்திய மின்சாரம் என்பது அந்த நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட செலவு. இப்போ நாங்கள் இந்த 2 விடயங்களும், அப்போ இதில் இருந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன், இது நிறுவனத்தின் வியாபார செயற்பாட்டு நடவடிக்கைகளினால் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம். அப்போ இதை நாங்கள் பெற்ற வாடகை 20,000, செலுத்திய மின்சாரம், இதை நாங்கள் இந்த கணக்கீட்டு சமன்பாட்டில் பிரயோகித்து பார்த்தால் என்ன விதமான விடையை நாங்கள் எடுப்போம் என்றால், இங்கே மாணவர்களே சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் ஏற்கனவே ஆரம்பத்திலே காணப்பட்டது இவை. இப்போ நடைபெற்ற நடவடிக்கை பெற்ற வாடகை இங்கே வரும் பொழுது நிறுவனத்துக்கு இதனுடைய ரெட்டப்பதிவு உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நிறுவனம் காசு வாடகையை பெறுகின்றது. ஆகவே அங்கே நிறுவனத்தினுக்குள் காசு வருகின்றது. அது சொத்துக்களில் ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்துகின்றது. அதே சமயம் அந்த சொத்திலே ஏற்படுத்தும் அதிகரிப்பானது இங்கே உரிமையாண்மையினையும் அதிகரிக்கின்றது. இது நேரடியாக நடந்தது. அடுத்த நடவடிக்கை செலுத்திய மின்சார செலவு. இந்த செலுத்திய மின்சார செலவு என்பது காசு நிறுவனத்தை விட்டு போதும், நாங்கள் செலுத்துகிறோம். ஆகவே சொத்திலே குறைவையும் -5,000, அதே சமயம் உரிமையாண்மையிலும் எங்களுக்கு குறைவை ஏற்படுத்துகிறார். ஆகவே இப்பொழுது நீங்கள் உங்களோட கணக்கீட்டு சமன்பாட்டை நீங்கள் இங்கே உற்று நோக்கினால் சொத்துக்கள் 1,15,000, பொறுப்புகள் 30,000, மற்றது உரிமையாண்மை 85,000. ஆகவே இங்கே ஆரம்ப மூலதனம் இறுதி உரிமையாண்மை 85,000, ஆரம்ப உரிமையாண்மை 70,000. ஆகவே வருடத்துக்கான லாபம், ஆண்டுக்கான லாபம் எவ்வளவு 15,000.
இந்த 15,000 ரூபா எவ்வாறு வந்தது என்ற மாணவர்களே, இந்த நிறுவனத்தின் வியாபார செயற்பாட்டு நடவடிக்கையினால் தான் வந்தது. அதனால் தான் இது நாங்கள் என்னவாக கருதலாம் என்றால், இந்த 15,000 ரூபா முழுவதையும் நாங்கள் உரிமையாண்மையில் ஏற்பட்ட அதிகரிப்பாக கொள்ளலாம். ஏன், இங்கு மேலதிகமான மூலதனமோ அல்லது உரிமையாளர்னால் ஏதும் பெற்றோ இங்கு இடம்பெறாதபடியினால். ஆகவே இது இவ்வாறான முறையில் தான் நீங்கள் உங்களோட கணக்கீட்டு சமன்பாட்டை அடிப்படையாக கொண்டு இந்த லாபத்தை கணிக்க வேண்டும். இப்போ இந்த உதாரணத்திலேயே இன்னொரு விடயத்தை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் என்றால், அதே உதாரணம் தான். இங்கு வாடகை 20,000, செலுத்திய மின்சாரம் 5,000, மேலதிகமான மூலதனம் 30,000, உரிமையாளரால் மேற்கொள்ளப்பட்ட பற்றி 25,000. இதனை நாங்கள் கணக்கீட்டு சமன்பாட்டுக்கு கொண்டு போவோம் என்றால், அதே உதாரணத்தில் தான் நாங்கள் மேற்கொள்ளப்பட்ட அதே நடவடிக்கையுடன் மேலதிகமாக 2 விடயங்களை நாங்கள் பெற்ற வாடகையும் செலுத்திய மின்சாரத்துக்கான தாக்கத்தினை நான் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தி விட்டேன். அதே சமயம் இங்கு அடுத்த விடயமான மேலதிக மூலதனம் 30,000, உரிமையாளர்னால் மேலதிகமாக போடப்பட்டிருக்கு 30,000. அந்த உரிமையாளர் மேலதிக மூலதனம் 30,000 போடும் பொழுது அது சொத்துக்களில் அதிகரிப்பை ஏற்படுத்துறது காசிலை. அதே சமயம் உரிமையாண்மையும் அதிகரிப்பை நாங்கள் ஏற்படுத்துவதை காணக்கூடியதாக இருக்கு. பெற்று அவர் எடுக்கும் பொழுது, நிறுவனத்திலிருந்து அவர் பற்றி எடுக்கும் பொழுது அது சொத்துக்களில் குறைவையும், உரிமையாண்மையை அவர் தன்னால் போடப்பட்டதை தன் சொந்த தேவைக்கு எடுக்கிற உரிமையாண்மையை குறைவை ஏற்படுத்த காட்டுவதை காணலாம். இப்பொழுது நாங்கள் எங்களை கணக்கீட்டு சமன்பாட்டை பார்த்து இதை நோக்கினால், இங்கே சொத்துக்கள் 1,20,000 ரூபாகவும், பொறுப்புகள் 30,000 ரூபாகவும், உரிமையாண்மை 90,000 ரூபாகவும் காணப்படுகின்றது. ஆகவே மாணவர்களே, இங்கே பாருங்கள், இந்த உரிமையாண்மை இறுதி உரிமையாண்மை எவ்வளவு நாங்கள் பார்த்துறாங்க. இறுதி உரிமையாண்மை 90,000. அதுதான் இங்கே போடப்பட்டது 90,000. ஆரம்ப உரிமையாண்மை எங்கே இருக்கு? அது 70,000. அப்ப இந்த 20,000 ரூபாய் நீங்கள் நினைக்கிறீர்களா இது நிறுவனத்தால் உழைக்கப்பட்ட ஆண்டுக்கான லாபம் என்று? நிச்சயமாக இந்த 20,000 ரூபாய் ஆண்டுக்கான லாபத்தில் ஏற்பாகும். ஆண்டுக்கான லாபத்தை மட்டும் கொள்ளவில்லை, இதிலே உரிமையாளரால் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக மூலதனம் பெற்று அந்த 2 தாக்கங்களும் இதில் உள்ளடங்கி இருக்கு. ஆகவே இந்த 20,000 ரூபாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று எனக்கு தெளிவாக தெரியும். 20,000 ரூபாய் ஆண்டுக்கான லாபம் அல்ல. ஆகவே இதனை நீங்கள் என்ன விதமாக நீங்கள் விலகி கொள்ளலாம் என்றால், இங்கு ஏற்கனவே உரிமையாண்மையில் ஏற்பட்ட உண்மையான மாற்றத்தினால் ஏற்பட்ட உண்மையான லாபம் எவ்வளவு? இறுதி உரிமையாண்மை 85,000 ரூபாய். அந்த 15,000 ரூபாய் தான் உண்மையில் ஆண்டுக்கான லாபம். அதே சமயம் இங்கு இன்னும் மேலதிகமாக 5,000 ரூபாய் கூட இருக்கு. இறுதி உரிமையாண்மைக்கும் ஆரம்ப உரிமையாண்மைக்கும் இடையில வித்தியாசம். நிச்சயமாக இது இந்த 20,000 ரூபாய் ஆண்டுக்கான லாபம் இல்லை. உண்மையில் ஆண்டுக்கான லாபம் 15,000. இதில் ஏற்பட்ட மிகுதி வித்தியாசமான இந்த 5,000 ரூபாய் என்னத்தால் ஏற்பட்டதென்றால், இந்த உரிமையாளர்னால் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக மூலதனம் 30,000, அதே மேலதிக மூலதனம் 30,000, அவரால் மேற்கொள்ளப்பட்ட பெற்று 25,000. இதிலே இந்த 5,000 ரூபாய் வித்தியாசத்தினால்தான் இந்த 20,000 ரூபாய் 5,000 மொத்தமாக 20,000 ரூபாய் ஆகவே இந்த 20,000 ரூபாய் உரிமையாண்மையில் ஏற்பட்ட தாக்கமானது என்ன விதமாக வந்தது என்றால், ஆண்டுக்கான லாபம் 15,000 ஆண்டுக்கான லாபம் 15,000 ரூபாவும் பிளஸ் இந்த மேலதிக மூலதனம் பெற்றால் ஏற்பட்ட தாக்கத்தினாலும் ஆகவே இந்த 15,000 ரூபாய் தான் உண்மையில் ஆண்டுக்கான லாபத்தால் ஏற்பட்ட தாக்கம். 5,000 ரூபாய் அவருடைய மேலதிக மூலதனம் பெற்றால் ஏற்பட்ட தாக்கம்.
ஆகவே இதனை நீங்கள் இந்த கணக்கீட்டு சமன்பாட்டு முறையில் தெளிவாக விளக்கி கொண்டால் நீங்கள் இந்த முதலாவது முறையினை நீங்கள் இலகுவாக தெளிவாகவும் செய்ய முடியும். ஆகவே மாணவர்களே, நீங்கள் இதில் ஒரு தெளிவான விரைவிலக்கணத்தை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். பட் என்றாலும் நான் இங்கே சொல்லுகிறேன், வருமானம் என்பது இந்த சொத்தில அதிகரிப்பு. வருமானம் என்பது ஒரு சொத்தில அதிகரிப்பு. அதே சமயம் பொறுப்பில் ஏற்படும் குறைவு காரணமாக இதில் முக்கியமாக நீங்கள் கருத்துக்கொள்ள வேண்டும், உரிமையாளரின் பங்களிப்பின்றி உரிமையாண்மையில் ஏற்படும் அதிகரிப்பு தான் வருமானம். ஆகவே இந்த வருமானம் அதே சமயம் இதற்கு எதிர்மாறாகத்தான் அவங்க செலவுகளையும் சொல்லலாம். செலவு என்பது சொத்தில் ஏற்படும் குறைவு அல்லது பொறுப்பில் ஏற்படும் அதிகரிப்பு காரணமாக உரிமையாளரின் பங்களிப்பின்றி உரிமையாண்மையில் ஏற்படும் குறைவு செலவு ஆகும். ஆகவே மாணவர்களே, இந்த வருமானத்துக்கும் செலவுக்குமான அந்த புது விரைவிலக்கணத்தை நீங்கள் தெளிவாக உங்களோட மனதில் வைத்திருக்க வேண்டும். அதனை நீங்கள் வடிவாக நினைவில் வைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக இதனை இன்னும் நீங்கள் பூரணமாக விளங்கிக் கொள்வீர்கள். இப்பொழுது நாங்கள் இரட்டைப்பதிவுக்கு மாற்றி என்ற விதமாக கணக்குகளை செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். இதில் நிதி கூட்டுகள் இரட்டைப்பதிவுக்கு மாற்றுதல். இம்முறையில் கணக்குகளை செய்யும் பொழுது கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள், ஒவ்வொரு கணக்குகளிலும் ஆரம்ப மீதி இறுதி மீதிகளை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். சொத்துக்களோ பொறுப்புகளோ என்ன விதமாக ஆரம்ப மீதி இருக்கு, என்ன விதமாக இறுதி மீதி இருக்கிறதை கருத்தில் கொள்ள வேண்டும். அதே சமயம் குறிக்கப்பட்ட நிதியாண்டு காலப்பகுதியில் இரட்டைப்பதிவு தத்துவத்தின் அடிப்படையில் ஏடுகளில் பதியப்படாத கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் பார்க்கிறோம். ஏன், உங்களுக்கு நான் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன், இந்த ஒற்றைப்பதிவு முறையில் செய்கிற நிறுவனங்கள் இரட்டைப்பதிவு தத்துவத்தை பெற வேண்டுவதில்லை. ஆகவே அவைகளெல்லாம் ஒரு குறிப்புகளை தாங்கள் வைக்கிறார், அதை நாங்கள் இரட்டைப்பதிவுக்கு மாற்றுவோம். அடுத்தது இனங்கண்ட கொடுக்கல் வாங்கலை உரிய முறையில் இரட்டைப்பதிவு தத்துவத்துக்கு ஏற்ப மேற்கொண்டு நிதி கூட்டுகளை நாங்கள் தயாரிக்க போகிறோம். அதற்காகத்தான் நான் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்தை இங்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கணக்கொன்றை இங்கே நீங்கள் பார்க்கலாம். மிரோஷன் வணிகத்தின் உரிமையாளர் மிரோஷன் 2ஆம் தர குளிர்சாதன பெட்டிகளை வாங்கி விற்பனை செய்யும் ஒரு வியாபாரத்தை நடத்தி வருகின்றார். அவருக்கு போதிய கணக்கியல் அறிவு இல்லை, தனது கணக்குகளில் முறையாக பேணவும் இல்லை. அவர் தனது வணிகத்தில் வியாபார நடவடிக்கையினால் ஏற்பட்ட லாபம் அல்லது நட்டத்தை அறிவதிலே மிகவும் ஆர்வமாக உள்ளார். அவர் தன்னிடம் உள்ள 31/12/2019 முடிவடைந்த ஆண்டுக்கான தகவல்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறார். அவர் இந்த தகவல்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறார். மாணவர்களே, இங்கே மிரோஷன் வணிகத்திலே ஆரம்ப மீதிகள் உங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற குளிர்சாதன பெட்டி இருப்பு, வியாபார வருமதிகள், வியாபார கொடுக்குமதிகள், மோட்டார் வேன், தளவாடம், சென்மதி, மோட்டார் திட்டம், இவ்வளவு விடயங்களும் அவற்றை வியாபாரத்தில் ஆரம்பத்தில் காணப்பட்ட மீதிகள். அவர் ஒரு சின்ன ஒரு காசு ஒரு கணக்கு தொகுப்பு மாதிரி ஒரு தொகுப்பை அவர் மேற்கொள்கிறார். இது அவருடைய குறிக்கப்பட்ட நிதியான காலப்பகுதியிலே நடைபெற்ற காசு கொடுக்கல் வாங்கல்கள். இங்கால இருக்கிறது வெறுமதி காசு அவர் பெற்றதும், அங்கால செலவுகள் என்னென்ன செலவுகள் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது என்பதை நாங்கள் இந்த கணக்கு செய்யும் பொழுது இதை ஒன்றையும் தெளிவாக நாங்கள் நோக்குவோம். அடுத்த பேர் மேலதிகமாக இன்னொரு தகவல்களையும் உங்களை தந்திருக்கிறார். இந்த 2019 முடிவடைந்த நிதி கூட்டியில் தயாரிப்பாக இறுதி மீதிகளையும் தந்திருக்கிறார். அந்த குறிக்கப்பட்ட நாங்கள் ஏற்கனவே பார்க்கப்பட்ட ஆரம்ப மீதிகள் தொடர்பாக இறுதி மீதிகளையும் தந்திருக்கிறேன். உங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இக்கால பகுதியில் சில 2 விடயங்களை தந்திருக்கிறார். கடன்பட்டோர் கொடுத்த கழிவு 5000ஆகவும் கடன்பட்டோர் இந்த பெற்ற கழிவு 3000 ரூபாகவும் இருந்தது. கொடுத்த கழிவு 3000. இது மேற்தரப்பட்ட பூரணப்படுத்தப்படாத தகவல்களை கொண்டு உரிய இரட்டைப்பதிவின் ஊடாக மிரோஷன் வியாபாரத்தின் 31/12/2019 முடிவடைந்த வருடத்துக்கான வருமான கூட்டையும் அந்த தேதியில் 31/12/2019 உள்ளவாறு நிதி நிலைமை கூட்டையும் தயாரிக்க. ஆகவே உங்களுக்கு மாணவர்களே இங்கு தெளிவாக தெரிய வேண்டும், அவர் ஒரு சரியான முறையில் கணக்குகள் ஒன்றையும் போயிடவில்லை. ஒரு குறிப்புகளாகத்தான் எழுதி வச்சிருக்கிறார். சும்மா காசுன்னு கொடுத்தது வாங்கினதுன்னு போட்டு வச்சு. ஆகவே இதில் இருந்து எங்களுக்கு தெரிய வேண்டும், இது ஒரு
நிறைவில் பதிவு முறையில் அவர் வந்து பூரணத்துவம் அடையாத ஒரு ஏடுகளைத்தான் அவருக்கு பேணி வருகிறது. ஆகவே இதனை அடிப்படையாக கொண்டு நாங்கள் முதல் கணக்கில் செய்யும் பொழுது முதல் நாங்கள் குறிக்கப்பட்ட நிறுவனத்தில் அவர்களால் இவ்வளவு மூலதனம் இடப்பட்டதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மூலதனம் இடப்பட்டதை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் எதனை நாங்கள் தயாரிக்க வேண்டுமென்றால் அவரிடம் இருந்த ஆரம்பத்தில் இருந்த சொத்துக்களுக்கும் பொறுப்புகளையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதனை கருத்தில் கொண்டு நாங்கள் என்னத்தை நாங்கள் அறிய வேண்டுமென்றால் அவரிடம் எவ்வளவு ஆரம்ப மூலதனம் காணப்பட்டது என்று. அப்போ நாங்கள் பார்க்கலாம், இதில் ஆரம்பட்ட மோட்டார் வாகனம் இருந்திருக்கு, தளபாடம் இருந்திருக்கு, குளிர்சாதன பெட்டி இருப்பு இருந்திருக்கு, வியாபார பெறுமதிகள் இருக்கு, காசு மீதி. ஆகவே அவரிடம் இருந்த இந்த மொத்த சொத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கிறது என்றால் இந்த மொத்த சொத்துக்கள் வந்து 5 லட்சம் ரூபாய். அவரிடம் இருந்த 2 விதமான சொத்துக்கள் அவரிடம் இங்கே காணப்படுகின்றது. அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். நடைமுறை எல்லா சொத்தும் நடைமுறை சொத்து. அந்த மொத்த சொத்துக்களின் பெறுமதி 5 லட்சம் ரூபாய். அதே சமயம் அந்த குறிக்கப்பட்ட காலப்பகுதியில் அவருக்கு காணப்பட்ட பொறுப்புகள், ஒரு மோட்டார் வாகனத்தை அந்த மோட்டார் வாகனத்தை திருத்தி இருக்கிறார், அதுக்கு கொடுக்கப்பட்ட ஆரம்ப கொடுக்குமதியாக இருந்த மீதி வந்து 1000 ரூபாய். அதே சமயம் வியாபார கொடுக்குமதிகளாகவும் அவரிடம் இருந்தது இவ்வளவு பிள்ளைகள் 15,000 ரூபாய். ஆகவே இந்த இரண்டும் சேர்ந்துதான் அவர்கிட்ட ஒரு நீண்டகால பொறுப்பு ஒன்றும் இல்லை. அதாவது நடைமுறை எல்லா பொறுப்பு அவரிடம் காணப்படவில்லை. அதே சமயம் அவருடைய நடைமுறை பொறுப்பு காணப்படுகிறது. ஆகவே மாணவர்களை இங்கே தந்த தகவல்களின் அடிப்படையிலே நாங்கள் முதலாவது மிரோசன் வணிகத்தின் மூலதனத்தை நாங்கள் கணிப்பிட வேண்டும். மூலதனத்தை கணிப்பிடுவதற்கு எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே இரட்டப்பதிவு தரிப்பதிலும் பார்த்து விட்டோம். ஆகவே மொத்த சொத்துக்களிலிருந்து நாங்கள் அவரிடம் காணப்படுற மொத்த பொறுப்புகளை கழிக்க வாரது தான் அவரிடம் இருந்து அவருடைய உரிமையாண்மை, அந்த மூலதனம். ஆகவே இங்கே ஆரம்ப மூலதனத்தை நாங்கள் கணித்தால் சொத்துக்களை நீங்கள் நடைமுறை சொத்து 2 சொத்துக்களும் அங்கே இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயம் இங்கே அவரிடம் நடைமுறை பொறுப்பு படிப்புகள் மட்டும்தான் காணப்படுகின்றன. ஆகவே இந்த மொத்த சொத்தின் கூட்டுத்தொகை 5 லட்சத்தில் இருந்து அவருடைய காணப்படுற அந்த பொறுப்புகளை நாங்கள் கழிக்கும் பொழுது எங்களுக்கு 4,75,000 ரூபாய் அவரிடம் காணப்படுற மூலதனமாக நாங்கள் தெளிவாக அடையாளம் காணக்கூடியதாக இருக்கு. ஆகவே மிரோசன் இங்கு வந்து ஆரம்பத்தில் அவர் வந்து 4,75,000 ரூபாய் மூலதனத்தை இட்டு தன் வியாபாரத்தை தொடங்கியிருக்கு. ஆனால் அவருக்கு தெரியாது நான் எவ்வளவுடையேன். அவர் எல்லாவற்றையும் என்ன விதமுள்ள ஒரு பதிவுகளாக குறிப்புகளாக பதிஞ்சு அங்கேயும் இங்கேயும் வைத்திருந்தவர் என்றபடியால் அவருக்கு அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் இல்லை. இப்போ நீங்கள் தான் அதனை அவருக்கு காட்டி கொடுக்கணும். ஆக இங்கு வந்து நாங்கள் அடுத்தது இந்த குறிக்கப்பட்ட அந்த மிரோசன் வியாபாரத்தில் என்ன விதமான ஒன்று நாங்கள் எங்களுக்கு தேவை. முதலாவது ஆரம்ப மூலதனத்தை கண்டுவிட்டோம். அடுத்தது நாங்கள் வருமான கூட்டை தயாரிக்க வேண்டும். வருமான கூட்டை நாங்கள் தயாரிப்பதென்றால் முதலில் எங்களுக்கு அவரிடம் எவ்வளவு அவருக்கு விற்பனை நடைபெறும். ஏன்னா இங்கே விற்பனை நடைபெற்ற தகவல்கள் உங்களுக்கு தரப்படவில்லை. கடன்பட்டோடம் பெற்ற காசு கடன் விற்பனை நடந்திருக்கிறது என்றதுதான் எங்களுக்கு தெளிவாக இருக்கின்றது. பிறகு காசு விற்பனை நடந்திருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள் மாணவர்களே, ஆரம்ப தகவல்களை இங்கு வந்து அவரிடம் 2 விதமான காசு பெறுமதி வந்திருக்கு. ஒன்று வந்து பெறுமதியாற்றம் பெற்ற காசு, அடுத்தது வந்து காசு விற்பனை. ஆனால் நாங்கள் இப்போ எங்களுக்கு இப்போ காசு விற்பனை, காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு பண்ணுறது உங்களுக்கு தெரியும் பதிவு. ஆனால் அதையும் நாங்கள் இங்கே தெளிவாக பார்க்க முன்னம் முதல் அவருக்கு இவ்வளவு கடன் விற்பனை நடந்த தகவல்களை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே மாணவர்கள் இங்கே பாருங்கள், நாங்கள் ஒரு கடன்பட்ட ஒரு கட்டுப்பாட்டு கணக்கு என்ற கணக்கை செய்ய வேண்டும். இந்த கடன்பட்ட ஒரு கட்டுப்பாட்டு கணக்கில் 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2019 அவரிடம் இருந்த மீதி கொண்டு ஆரம்ப மீதியாக இருந்தது எவ்வளவு என்றால் 20,000 ரூபாய் வியாபார பெறுமதிகள். வியாபார பெறுமதிகள் 20,000 ரூபாய் இருக்கும் பொழுது அவர் தன் வியாபார பெறுமதியாளரிடம் அவர் ஒரு காசை பெற அந்த காசு வந்து எவ்வளவு ரூபாவாக இருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும். இங்கே 30,000 ரூபாய் அவர் காசை பெற்றிருக்கிறார். அந்த காசை பெறும்பொழுது அவர் சில சமயங்கள் இந்த காசை தான் வெகு விரைவில் பெற்றோணும் என்றதுக்காக அந்த குறிக்கப்பட்ட
பெறுமதியாளர் ஒரு கழிவை கொடுத்திருக்கிறார். அது உங்களுக்கு இந்த கணக்கில் தெளிவாக தரப்பட்டிருந்தது. அந்த கழிவானது எவ்வளவு வேண்டாம், இங்கே 5000 ரூபாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அந்த கழிவுக்குரிய இரட்டைப்பதிவை நாங்கள் நோக்கும் பொழுது கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. கொடுத்த கழிவு கணக்கானது எமது அந்த குறிக்கப்பட்ட நிறுவனத்தின் வருமான கூட்டில் விநியோக கிரியத்தைகள் நாங்கள் போடுவோம். ஆகவே இப்பொழுது நீங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கும் ரோஷத்தை. இப்போ அடுத்த விஷயம் எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கு இந்த இறுதி மீதி. இறுதி மீதி ஏற்கனவே தரப்பட்டாது. எவ்வளவு அந்த இறுதி மீதி அந்த பெறுமதியாளரிடம் அவருக்கு வர வேண்டி இருந்தது? 20,000 ரூபாய். ஆகவே இது வர வேண்டி இருக்கு. அப்போ இந்த இறுதி மீதி எங்கையில் பெறும்? இறுதி நிதி நிலைமை கூட்டில் நடைமுறை சொத்துக்கள் வரும். ஆகவே இவ்வளவுத்தையும் நாங்கள் இங்கே செய்யும் பொழுது இது நம்ம மொத்த கூட்டுத்தொகை 55,000 ரூபாயாக இருக்கின்றது. அதே நேரம் அவரிடம் இந்த ஆரம்ப பெறுமதியாளர் 20,000 ரூபாக இருக்கின்றது. ஆகவே மிரோஷன் என்றேன் கடன் விற்பனை, அவர் கடன் விற்பனையில் விற்ற பணமாக இவ்வளவு காணப்படுகிறது. கடன் விற்பனை, அவருக்கு விற்பனை நடந்திருக்கு. ஆனால் இந்த விற்பனை கடனுக்கு நடந்தது. 35,000 ரூபாகத்து இருக்கின்றது. இது உங்களுக்கு தெளிவாக தமிழை புரிந்திருக்க மட்டும் நினைக்கிறேன். ஆகவே மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் செய்வதன் மூலம் எங்களுக்கு தெளிவான விளவு ஆரம்பத்தில் செய்ததன் மூலம் நாங்கள் கடன் விற்பனை எவ்வளவு வந்தது அறிந்து கொண்டோம். அதே சமயம் இந்த கடன் விற்பனையை நாங்கள் நிறுவனத்துக்கு அவருக்கு ஏற்பட்ட மொத்த விற்பனையை நாங்கள் அறியணும் என்றால் அவருக்கு எவ்வளவு விற்பனை நடைபெற்றது என்று அறிகிறதுக்கு நாங்கள் என்ன கணக்கு செய்யணும் என்றால் இங்கே ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கு பாருங்கள், விற்பனை கணக்கு. இந்த விற்பனை கணக்கு அவற்றை காசு கணக்கு காசு தொகுப்பில் போட்டிருக்கிறார். கடன் விற்பனை எவ்வளவு, காசு விற்பனை எவ்வளவு என்று போட்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த காசு விற்பனையாக கிடைக்க பணம் 2 லட்சம் ரூபாய். அதே சமயம் அவருக்கு கடன் விற்பனை மூலம் கிடைத்தது நாங்கள் கால்குலேஷன் செய்து நாங்கள் கணிப்பிட்டோம். அது 35,000. ஆகவே அவருக்கு நடைபெற்ற மொத்த விற்பனையாக எவ்வளவு நாங்கள் பார்க்குறோம்டா 2,35,000 ரூபாய் இந்த குறிக்கப்பட்ட நிதியாண்டு காலப்பகுதியில் அவருக்கு நடைபெற்ற மொத்த விற்பனை. இந்த தகவல்கள் உங்களுக்கு தேவை. ஏன்னா இந்த தகவலை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் வருமான கூட்டு தயாரிக்க வேண்டும். ஆகவே இந்த வருமான கூட்டை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நாங்கள் எங்கே போட்டிருக்கோம் என்றால் இங்கே பாருங்கள் மாணவர்களே, இந்த ரோஷன் நிறுவனத்தின் ரோஷன் வியாபாரத்தின் வருமான கூட்டிலே நாங்கள் இந்த 2,35,000 ரூபாவை என்னவாக போட்டிருக்கிறோம்? அவருடைய மொத்த விற்பனையாக போட்டிருக்கிறோம். இது உங்களுக்கு தெரியும் வருமான கூட்டு. அடுத்தது நாங்கள் போனால் மாணவர்களே, இங்கே அடுத்தது நாங்கள் கடன் கொள்வனவை. இந்த நிறுவனத்தில் அவர் என்ன விதமான கொள்வனவை மேற்கொள்வது? சில சமயம் காட்சி கொள்வனவை, சில சமயம் கடன் கொள்வனையும் அவர் மேற்கொள்ளும். இங்கே அவர் கடன் கொள்வனவை அவரால் மேற்கொள்ளப்பட்ட கடன் கொள்வனவை எவ்வளவு என்று அறிவதற்காக கடன் கொடுத்த ஒரு கட்டுப்பாட்டு கணக்கை நாங்கள் செய்யணும். கடன் கொடுத்த ஒரு கட்டுப்பாட்டு கணக்கிலே எங்களுக்கு அவருடைய கடன் கொடுத்தவருக்கு நாங்கள் எவ்வளவு கொடுக்க வேண்டும், வியாபார கொடுக்குமதிகள் எவ்வளவு இருக்கின்றது, ஆரம்ப மீதியாக 15,000 ரூபாகவும், அதே சமயம் வியாபார கொடுக்குமதியாளருக்கு அவர் மேற்கொண்ட கொடுப்பன தொகுப்பில் நாங்கள் அறிந்து கொண்டோம். அதில் இருந்து அவர் மேற்கொண்டதில் இருந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆகவே அது 20,000 ரூபாகவும், அதே சமயம் இவர் அந்த கடன் கொடுத்த ஒரு கடன் கொடுக்குமதியாளருக்கு கொடுத்தது வகையில் இவருக்கு கிடைக்கப்பட்ட ஒரு கழிவு 3,000 ரூபாகவும் காணப்படுவதனால் இவரால் மேற்கொள்ளப்பட்ட கடன் கொள்வனை நாங்கள் தெளிவாக அறியலாம். இதில் இறுதி மீதி எங்களுக்கு தந்திருக்கு 40,000. ஆகவே இந்த வீட்டுக்குள்ள 63,000 ரூபாயில் இருந்து இந்த 15,000 ரூபாய் கழிக்கும் பொழுது எங்களுக்கு 48,000 ரூபாய் இவரால் மேற்கொள்ளப்பட்ட கடன் கொள்வனவு என்பது தெளிவாக தெரிகின்றது. இந்த உதாரணத்திலே அது இவரால் மேற்கொள்ளப்பட்ட கடன் கொள்வனவு 48,000 ரூபாய். அந்த மோட்டார் வாகனம் என்றது குறிக்கப்பட்ட சொத்து. அந்த சொத்தை அவர் வியாபாரத்துக்கு பாவிக்கும் பொழுது ஏற்பட்ட பெருமான தேவை இந்த நிறுவனத்தின் செலவாக நாங்கள் கருத வேண்டும். ஆகவே அதை நாங்கள் பெருமான தேவை ஒரு செலவு, பண ரீதியான செலவில்லை, அது ஒரு தேவை, அது ஒரு உண்மையான லாபத்தை எங்களுக்கு அளிப்பதற்கு தேவை. ஆகவே இங்கே இந்த மோட்டார் வாகன கணக்கிலே ஆரம்ப மீதியாக 2,50,000 ரூபாய், அவரிடம் இறுதி மீதியாக
2,40,000 ரூபாய் இருக்கு. இங்கே நாங்கள் கவனிக்க விட வேண்டிய முக்கியமான விடயம், இந்த காலப்பகுதியில் விட ஏதாவது ஒரு மோட்டார் வாகனத்தை கொள்வனவு செய்யவோ அல்லது ஏதாவது ஒரு மோட்டார் வாகனத்தை விற்பனை செய்யவோ விடவில்லை. ஆகவே அதனால்தான் அதை நாங்கள் என்ன தேய்வு கணக்கு, அதை ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை நாங்கள் பெருமானத்தைவாக எடுத்து லாபநட்ட கணக்கிலே மோட்டார் வான் ஒரு விநியோக செலவாக, விநியோக கிரியத்தைகள் நாங்கள் காட்டுவோம், வருமான கூட்டில் ஒரு செலவாக காட்டுவோம். ஆகவே இங்கு இந்த மோட்டார் வாகன இறுதி மீதி 2,40,000 ரூபாய், அதே சமயம் அவருக்கு அதுக்கு ஏற்பட்ட பெருமானத்தை 10,000 ரூபாய். இதனை நீங்கள் தெளிவாக நான் இப்படி உங்களுக்கு கணக்கு செய்யும் பொழுது நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு சொத்து தளவாடம் அங்கே அவர்கிட்ட காணப்படுது. இது தளவாடத்தின் ஆரம்ப மீதி 30,000. தளவாடத்தின் ஆரம்ப மீதி 30,000 ரூபாய். அதே நேரம் இறுதி மீதி 40,000 ரூபாய் பட்டிருக்கு. இங்கு அவர் ஒரு காசு ஒரு தளவாடத்தை கொள்வனவு செய்திருக்கிறார். கொள்வனவு செய்த தளவாடத்தின் பெறுமதி 15,000 ரூபாய். ஆகவே இப்பொழுது அவரிடம் இருக்கிற மொத்த தளவாடத்தின் பெறுமதி எவ்வளவு என்றால், அவரிடம் அந்த காலப்பகுதியில் இருந்த அவருடைய மொத்த தளவாடத்தின் பெறுமதி ஆரம்ப மீதி கொள்வனவை கூட்டும் பொழுது 45,000 ரூபாய் காணப்படும். இந்த 45,000 ரூபாவோட இப்போ அவரிடம் இருக்க இறுதி மீதி எவ்வளவு? இந்த காலப்பகுதியின் ஆரம்பத்தில் நடவடிக்கையில் ஆனால் இறுதியில் அவரிடம் எவ்வளவு இருக்குன்னா இந்த 40,000 ரூபாய் தான் இருக்கு. ஆகவே இந்த 40,000 ரூபாவுக்கும் இந்த 45,000 ரூபாய்க்கும் ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் தான் நாங்கள் பெருமானத்தை எடுத்து இது வருமான கூட்டிலே நிர்வாக செலவுகள் நாங்கள் காட்டுவோம் ஒரு செலவாக. அடுத்த மாணவர்களை இங்கே முற்பண விளம்பர கணக்கு, அதாவது குறிக்கப்பட்ட நபர் ஒரு காசை விளம்பரத்தை கொடுத்திருக்கிறார். விளம்பரத்தை கொடுத்தா அதில் லாபம் முற்பணமாக எவ்வளவு விளம்பரமாக செலுத்தப்பட்டது 5,000 ரூபாய். அதே சமயம் இந்த குறிக்கப்பட்ட காலப்பகுதிக்கான விளம்பர செலவாக 2,500 ரூபாய் காணப்படுவதனால் விகிதி 2,500 ரூபாய். அடுத்த வருட காலப்பகுதி ஏனென்றால் விளம்பர கணக்கிலே எங்களுக்கு ஆரம்ப மீதி இறுதி மீதி, ஆரம்ப மீதி இல்லை ஆனால் இறுதி மீதி அங்கே காணப்படுகிறது. இந்த இறுதி மீதி 2,500 ரூபாய் எங்கே கொண்டே நாங்கள் போடுவோம் என்றால் எங்கள்கிட்ட நிதி நிலைமை கூட்டில் நடைமுறை சொத்துங்கள் போடுவோம். அதே சமயம் இந்த குறிக்கப்பட்ட காலப்பகுதிக்கான விளம்பர கணக்கு இந்த 2,500 ரூபாய் வருமான கூட்டிலே நாங்கள் கொண்டு விநியோக கிரியாத்தங்கள் போட்டு காட்டுவோம். அடுத்தது செல்மதி மோட்டார் திருத்த செலவு. ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், அவர்கிட்ட மோட்டார் ஒன்று திருத்துறதுக்காக ஒரு செலவு மீது கொடுக்குமதியாக இருந்தது, அது 10,000 ரூபாய். அதே சமயம் இந்த வருட காலப்பகுதியிலும் இறுதியாகவும் அவர்கிட்ட இருக்கு 5,000 ரூபாய். இந்த காலப்பகுதியில் அவர் இந்த வருட காலப்பகுதியில் அவரது காசு தொகுப்பில் இருந்து நாங்கள் பார்த்துறாங்க 15,000 ரூபாய் அவரால் செலுத்தப்பட்டிருக்கு. ஆகவே இப்பொழுது நாங்கள் ஆரம்ப மீதி செலுத்த வேண்டியது, இறுதி மீதி செலுத்த வேண்டியது இருக்கு. இந்த இடப்பட்ட காலப்பகுதியில் அவருக்கு அதாவது இந்த குறிக்கப்பட்ட நிதியாண்டு காலப்பகுதியில் அவருக்கு சரியான மோட்டார் வேன் திருத்த செலவு எவ்வளவு என்று சொன்னால் அது இந்த 10,000 ரூபாய். அதாவது ஆரம்ப மீதிக்கும் இறுதி மீதிக்கும் இந்த விடம் கொடுக்கப்பட்ட காசுக்கும் இடையிலான வித்தியாசம். இந்த இறுதி மீதியானது எங்கே நாங்கள் காட்டுவோம் என்றால் எங்களோட நிதிநிலைமை கூட்டில் நடைமுறை பொறுப்பீங்கள் காட்டுவோம் மாணவர்களே. இது இந்த 10,000 ரூபாய் இந்த விட லாப நட்ட கணக்கிலே ஒரு செலவாக நாங்கள் காட்டுவோம் விநியோக கிடையாது. இந்த விற்பனை கணக்கு சம்பந்தமான நான் விளக்கத்தை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அடுத்தது கொள்வனவு கணக்கு. நாங்கள் கடன் கொள்வனவு ஏற்கனவே என்ன விதமாக நாங்கள் கணிப்பிட்டதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி கூறியுள்ளேன். இந்த கடன் கொள்வனவு என்ன விதமாக வந்ததுன்ட்டு, இந்த கடன் கொள்வனவோட இவர்களிடம் நடந்த காசு கொள்வனவையும் நாங்கள் போட்டு எவ்வளவுனா மொத்தமாக 64,000 ரூபாய். இது வியாபார லாப நட்ட கணக்கில், அதாவது வருமான கூட்டில் நாங்கள் கொள்வனவாக காட்டுவோம். மொத்த கொள்வனவாக எவ்வளவு 64,000 ரூபாய். ஆகவே மாணவர்களே, நாங்கள் செய்யப்பட்ட அந்த இரட்டை பதிவுக்கு மாற்றி நாங்கள் இப்பொழுது வருமான கூட்டுக்கு வந்துவிட்டோம். இந்த வருமான கூட்டில் விற்பனை கிரியத்தை நாங்கள் கணிப்புறோம். ஆரம்ப இருப்புடன் கொள்வனவை கூட்டி இறுதி இருப்பை கழித்து விற்பனை கிரியத்தை கண்டு நாங்கள் அதில் இருந்து மொத்த லாபத்தை அறிகின்றோம். அந்த மொத்த லாபத்தோட 2 விதமான ஏனைய வருமானங்கள் என்ற வகைக்குள்ளே நாங்கள் பெற்ற கழிவு அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இது வருமானங்கள். அதே சமயம் அவருக்கு செலவுகளான இந்த செலவுகளை பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டேன்.
அந்தந்த செலவுகள் அந்தந்த கணக்கிலே அவற்றை காசு கணக்கில் தொகுப்பில் இருந்தும் பட் இது அவருடைய நாங்கள் செய்ய சில பதிவுகள் தனியாக இருந்ததிலிருந்து நாங்கள் எடுத்து இந்த செலவுகளை போட்ட மின்சாரம், தொலைபேசி, கட்டிட வாடகை, விளம்பரம், மோட்டார் திருத்த செலவு, சம்பளம் ஈட்டுறது அவருடைய ஆண்டுக்கான லாபத்தை நாங்கள் ஆண்டுக்கான லாபத்தை கணிக்கப்பட்டோம் தேர்கிற லாபம். ஆகவே இந்த லாபத்தை நாங்கள் கொண்டு வந்து அவருடைய நிதிநிலைமை கூட்டுக்கு நாங்கள் இப்பொழுது வருவோம் என்றால் அந்த நிதிநிலைமை கூட்டிலே மோட்டார் அவருடைய சொத்துக்கள் பற்றின விவரங்களையும் அந்த சொத்துக்களில் இருந்து ஏற்பட்ட தேய்வுகளையும் நாங்கள் கழிக்க நடைமுறை எல்லா சொத்தின் மொத்தமாக நாங்கள் 2,80,000 ரூபாவையும் நடைமுறை சொத்தின் தொகுப்பாக அவரிடம் இருப்பது மொத்தமாக 2,47,000 ரூபாயும் ஆகவே 2 சொத்துக்களையும் கூட்டும் பொழுது அவருடைய மொத்த சொத்தாக காணப்படுவது 5,27,500 ரூபாய். இந்த சொத்துக்கு அவருடைய பொறுப்புகளும் உரிமையாக எவ்வாறாக இருக்கின்றது என்றால் ஆரம்ப மூலதனம் மாணவர்களை ஏற்கனவே நாங்கள் கணித்து விட்டோம். கணிக்கப்பட்ட ஆரம்ப மூலதனத்திலே அவரால் உழைக்கப்பட்ட லாபத்தினை நாங்கள் கூட்டுறோம். அதே சமயம் அவரால் மேற்கொள்ளப்பட்ட பெட்டினை கழித்து இதுதான் அவரிடம் காணப்படுற இப்பொழுதையான உரிமையாண்மை 4,82,500 ரூபாய். அதே சமயம் நடைமுறை பொறுப்பு தான் அவரிடம் காணப்படுகிறது. வியாபார கொடுக்குமதிகள் 40,000 ரூபாய், சென்மதி மோட்டார் திருத்த செலவு 5,000 ரூபாய். ஆகவே இந்த 5,27,500 ரூபாயை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆமாணவர்களே, இப்போ நாங்கள் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். நிதிநிலைமை கூட்டை தயாரிக்க நிதிநிலைமை கூட்டிலே நாங்கள் இங்கே மொத்த சொத்துக்களை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அந்த மொத்த சொத்துக்களோட கூட்டுத்தொகை 5,27,500 ரூபா. அதில் நடைமுறை எல்லா சொத்து 2,80,000 ரூபாவும், அந்த பெருமான தேவைகள் நாங்கள் கழிக்கப்பட்ட பெருமான தேவை நாங்கள் கழித்து 2,80,000 ரூபாவும், நடைமுறை சொத்து 2,47,500 ரூபாயும் கூட்டு 5,27,500 ரூபா மொத்த சொத்துக்கள். அந்த சொத்துக்களுக்கு சமனாக அந்த உரிமையாண்மையின் பொறுப்புகளை நீங்கள் இருப்பதை இங்கே காணக்கூடிய அங்கே நாங்கள் முதலில் அவருடைய மொத்த சொத்துக்கள் கூட்டுத்தொகை 5,27,500 ரூபாய் இருக்குது. அந்த 5,27,500 ரூபாய்க்கு சமனாக அவற்றை உரிமையாண்மையும் பொறுப்புகளையும் காணலாம். இங்கே உரிமையாண்மை என்பது நாங்கள் இந்த மூலதனத்துடன் இந்த லாபத்தை கூட்டி அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட பெற்றை கழிக்கப்படுவது 4,82,500 ரூபாய். நடைமுறை எல்லா பொறுப்பு காணப்படவில்லை, நடைமுறை பொறுப்புகள் தான் காணப்படுகின்றன. அந்த 2 நடைமுறை பொறுப்பையும் வியாபார கொடுக்குமதிகளையும் மோட்டார் வாகன திருத்த செலவையும் நாங்கள் கூடும்பொழுது 45,000. ஆகவே கூட்டுத்தொகையை நாங்கள் இங்கே காணக்கூடிய இருக்கிறது 5,27,500 ரூபாய். மிரோஷன் வியாபார நிறுவனத்தில் அந்த மிரோஷன் என்பவர் எந்த விதமான கணக்கேடுகளையும் பேணப்படாத நிலையில் அவரால் எவ்வளவு லாபம் அளிக்கப்பட்டதா நட்டம் அளிக்கப்பட்டதா என்ற ஒரு தெளிவில்லாத நிலையிலே நாங்கள் இப்பொழுது செய்த அவருடைய பதிவுகளை அவருடைய குறிப்புகளை நாங்கள் ஒரு இரட்டைப்பதிவுக்கு மாற்றி இந்த கணக்குக்கு செய்ததன் மூலம் எங்களுக்கு ஒன்று தெளிவாக இருக்கிறது. அவருக்கான அந்த குறிக்கப்பட்ட காலப்பகுதியில் அவரால் உழைக்கப்பட்ட லாபம் தேறிய லாபம் 17,500 ரூபாய் காணப்படுவதையும் தெளிவாக காணக்கூடிய ஆண்டுக்கான லாபம். ஆகவே இதன் மூலம் மிரோஷன் வியாபாரம் குறிக்கப்பட்ட காலப்பகுதியிலே 17,500 ரூபாய் லாபம் உழைத்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் இங்கு இந்த குருகுல நிகழ்ச்சியிலே நாங்கள் எவ்வாறு உங்களோட கணக்கீட்டின் தரம் 12 தேர்ச்சி மட்டம் 9க்கான நிறைவில் பதிவுகளை கொண்டு எவ்வாறு அவற்றை இரட்டைப்பதிவுக்கு பூர்ணமாக மாற்றி அதன் மூலம் வருமான கூட்டினையும் நிதிநிலைமை கூட்டினையும் எவ்வாறு நாங்கள் தயாரிக்கலாம் என்பதை பற்றி பல்வேறு உதாரணங்களை கொண்டு நாங்கள் நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தை பார்த்தோம். இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.